கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் கொடுத்த பெரிதான வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாளில் வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் விரும்புகின்ற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பதாக. ஏன்னா நம்ம விரும்புகிறது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவர் விரும்புகிறது நித்தியமானதாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய கிருபை உங்களை இந்த மாதத்தில் விசேஷ விதத்தில் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் ஏற்கிடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எங்கு 2-3 பேர் கூடினாலும் நீர் அவர்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த கால வேளையில் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதித்திருக்கின்றோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் என்னும் நாமத்தை உடையவர். நீர் ஜெபங்களை கேட்டு உம்முடைய நாம மகிமைக்கென்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய ஜனங்களுக்கு சாட்சியை உண்டு பண்ணுகின்ற தயவிற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இன்றைக்கும் எழுதப்பட்ட வார்த்தைகளிலிருந்து எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்துகிறவர். எங்கள் ஆத்துமா வாழ்ந்து செழித்திருக்கும் போது எங்களுடைய வாழ்நாள் கூடி பெருகியிருக்கும் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது உம்முடைய சத்திய வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுடைய செவிகளை நீர் திறந்து கொடுத்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதிற்குள்ளவும் எங்களுடைய ஆவிக்குள்ளவும் சென்று எங்களை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன் என்று சொன்னால், த ஃபேவரபிள் ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய தயவுள்ள கரம் என்பதை குறித்து உங்களோடு கூட இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். எத்தனை பேருக்கு இந்த மாதம் ஒரு வேளை விசேஷித்தமான மாதமாக இருந்தது தெரியல. ஆனால் இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்தமான மாதம்தான். ஏன்னா 5வது மாதம் என்று சொன்னால் பைபிளில் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு விளக்கங்கள் உண்டு. ஏற்கனவே நான் அந்த எண்களை குறித்து ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் அல்லது 3வது வாரம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். 2வது மாதம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், 2ஆம் மாதம் 27ஆம் தேதி என்று சொல்லி அதை பலர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பலருக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிச்சின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. 3வது மாதத்தில் திரியேக தேவனை குறித்து நாம் பார்த்தோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளை குறித்து அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். 4வது மாதம் 4 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷனை படுக்கையில் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒருத்தருடைய வீட்டை உடைத்து அதில் இறக்கி அவன் போகும் பொழுது வந்த வண்ணமாய் அல்ல, அவன் எழுந்து நடந்து போனான், சாட்சியாய் போனான் என்பது குறித்து பார்த்தோம். இந்த மாதம் 5ஆம் மாதமாக இருக்கிறபடினால இந்த 5ஐ குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 1/2 ஹவரில் நான் முடிச்சிருவேங்க மெசேஜ். ஆகவே 5ஐ குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த 5க்குள்ள கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேச போகின்றேன். பாருங்கள், எத்தனை பேருக்கு கையில் 6 விரல் இருக்குது? நல்ல வேளை, யாருக்கும் 6 விரல் இல்லை. பாருங்கள், எல்லாருக்கும் எத்தனை விரல் இருக்குங்க? 5 விரல் இருக்குது. அதுபோல் எத்தனை சென்ஸ் இருக்குது எல்லாருக்குமே? 5 சென்ஸ். பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல், கேட்டல், உணர்தல். சில பேருக்கு இந்த சுவைத்தல் என்ன பண்ணுங்க நிறையா பயன்படும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவாங்க. நான் யோசித்துருக்கிறேன், ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் எவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக ஆண்டவர் என்னென்ன எது எவ்வளோ தான் இருக்கணுன்ற என்பதை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் வச்சிருக்கிறார். 2 கண்ணுக்கு பதிலாக 2 வாயை வச்சுருந்தா என்ன ஆயிருக்குங்க, சர்ச்சில் இடமே இருந்திருக்காது. ஒரு மூக்கு, அந்த மூக்குக்குள்ளே 2 சுவாச அந்த ஓட்டையை வச்சிருக்கிறார். அதுபோல் ஒரு வாய், 2 காது. பாருங்கள், கையில் எத்தனை விரல் வச்சுருக்கிறாருங்க?
சில பேருக்கு 6 விரல் இருக்குங்க, 6 விரல் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய படைப்புகளில் 5 விரல்களுடைய நிறைய படைப்புகளை நம்ம பார்க்க முடியும். இந்த எல்லா விரல்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இந்த ப்ரஷ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணுங்க, இந்த விரலை தான் என்ன பண்ணுங்க பயன்படுத்தி எல்லாருமே பல் துலக்கணும். இந்த விரல் இல்லைன்னா என்ன பண்ணிடும், லைஃபே நாரி போயிடுங்க. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். சுண்டு விரல் என்ன பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போது நான் பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. என் மகளை கூப்பிட்டு கையை விடுமா காதில், என்னென்னா கையை விட்டு எல்லா அழுக்கும் எடுத்துருவாங்க. நல்ல அழகான சுண்டு வரல அவளுக்கு சின்ன விரல கூட என்ன பண்ணுங்க, போய் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எவ்வளோ அழுக்கு வச்சுருக்கிற டாடி, நீ பார் எத்தனை அழுக்கு வச்சுருக்கிற அப்படின்னு நோண்டி எடுத்து என் பனியில் தொடச்சிருவாங்க. ஆகவே சுண்டு விரல் கூட நமக்கு என்னங்க முக்கியம். குளித்த பின்னாடி அதுக்கப்புறம் அந்த சுண்டு விரலில் காதில் விட்டு உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறது எல்லாருமே பயன்படுத்துகிறோம். எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுதுங்க, பயன்படுது. பாருங்கள், இந்த கட்டை விரல் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா சாப்பிட முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. கட்டை விரல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இல்லைன்னா மேஸ்திரி மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, எடுத்து மேஸ்திரி செவுத்தை பூசுறாரு அந்த மாதிரி தான் என்ன பண்ணுங்க, எடுத்து சிமெண்ட்டு போல் வாயில் சாப்பாட்டை எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்க போடணும். இந்த ஒரு விரல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மை பார்த்து 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 தாயின் கருவில் எல்லாவற்றையும் ரொம்ப டீட்டெயில்டாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, படைத்திருக்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அவரும் எப்படி தான் இருக்கிறார்னா, தேவ சாயல் மனுஷ சாயலாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்கள் என்னுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நெகேமியாவின் பேரில் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, த ஃபேவரபிள் ஹேண்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். சாதாரணமான கரம் அல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம். இந்த கையினால தான் என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம். சம்பளம் எதில் வாங்குறீங்க? இப்போ சம்பளம் எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரில. சம்பளம் நேராக அக்கௌண்ட்டுக்கு வருது. அப்படியே நம்ம ஃபோன்லேயே சம்பளத்தை காலி பண்ணிடுறோம். ஏன்னா பணத்தை என்ன பண்ணல, பார்க்க முடியல. நான் 1ஆவதுலேருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் கண்காடியா மிடில் ஸ்கூல் என்ற ஆம்பூரில் ஸ்கூலில் ஒரு மிஷன் ஸ்கூலில் படித்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறப்போ எனக்கு ரிச்சர்ட் சார்ன்ற ஒருத்தர் கணக்கு வாதியாருங்க. அவருக்கு கரெக்டாக மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே சம்பளத்தை ஒருத்தர் பியூன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவார், கையில் கொடுப்பார். கட்டாக கொடுப்பார். 50 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டு, 10 ரூபா கட்டுன்னு என்ன பண்ணுவாருங்க, அப்படியே கட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்போது இன்றைக்கி அந்த மாதிரி சம்பளத்தெல்லாம் என்ன பண்ண முடியறதில்ல, பார்க்க முடியல. டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. டேரெக்டாக அது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வருதுங்க. நீங்களும் எடுத்து பயன்படுத்துறதில்ல. எல்லாமே என்ன பண்ணுறங்க, ஜிபே பண்ணுறோம், எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். எல்லாமே எது வருது எது போகுதுன்னே நமக்கு தெரியுது கிடையாது. ஒரு நாள் போயிட்டு பேங்க்கில் என்னுடைய பழைய அக்கௌண்ட்டு ஹெச்டிஎஃப்சினுடைய அக்கௌண்ட்டை ஒருவேளை அந்த எவ்வளோ இருக்குது பணம் அப்படின்ட்டு அதனுடைய ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணலான்னு போய் பார்த்தா 3-4 பேப்பர் வருன்றான். நீங்கள் கொடுத்துட்டு போய் 2 நாள் கழித்து வாங்கன்றான். ஏன்னா அவ்வளோ ஜிபே என்ன பண்ணியிருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம். அவ்வளோ இது பண்ண ரெக்கார்டு என்ன பண்ண மாட்டேருந்து, விழ மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்த போதிலும் தேவன் அவருடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனத்தை வாசிங்களே. 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுறாருங்க. வெளிப்பட்ட பின்பதாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போறாருங்க. பெத்தானியா என்கின்ற இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே தான் என்ன இருக்குங்க, ஒலிவ மரம் இருக்குங்க, ஒலிவ மலை. அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்க, கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்.
ஆகவே தான் சொன்ன உங்களுக்கு, இந்த 5 விரல்களை உடைய இந்த கைகளை கர்த்தர் உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தது போல இந்த மாசம் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்க போகின்றது. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு பாக்கியமும் சௌக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன செய்தார்னா, அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி என்ன பண்ணாருங்க, சீஷர்களை ஆசீர்வதித்தார். இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பதாக தோமா என்கின்ற ஒரு சீஷனுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படும்படிக்கு பிறகு 8 நாளைக்கு பின்பதாக அதே இடத்துக்கு போகின்றார். அங்கே தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தோமா நீ என்னை விசுவாசிக்கவில்லையே அப்படின்றாரு. அப்போ தோமா சொல்கிறாரு, உங்களுடைய கைகளில் என்னுடைய விரலை வைத்து பார்த்த பின்பதாக தான் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிப்பேன். அப்போது பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி தேவனுடைய கரமானது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, தம்முடைய ஜனங்களை போஷிக்கும்படிக்கு, தம்முடைய ஜனங்களை தூக்கி எடுக்கும்படிக்கு கர்த்தருடைய கரமானது பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதி ஏசாயா 59 அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59 1 to 2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, இங்க கர்த்தருடைய கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய செவி என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய முகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளை வாசித்தா இப்படி பிரிச்சு 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 என்ன பண்ணணுங்க, வாசித்து அதில் இருக்கிற சத்தியங்களை அப்படியே ருசித்து பார்க்க வேண்டும். அப்போ எத்தனை பேர் இந்த கையை என்னென்ன காரியத்துக்காக பயன்படுத்துறீங்க? நான் முதல்ல சொல்லிடுறேன், நான் சாப்பிடுவதற்காக இந்த கையை பயன்படுத்துகிறேன். 2வது எழுதிட்டே இருப்பேன். நான் நோட்டில் என்ன பண்ணுவேங்க, எழுதிட்டே இருப்பேன். இந்த 2 விரல் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. சில பேர் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, காய்கறி நறுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. சில பேர் பயன்படுத்துகிறீங்களா இல்லைங்களா? இல்லை சார், பயன்படுத்தாத மாதிரி உட்காந்துருக்குறீங்க. மிஷின் வாங்கிட்டீங்களோ? உருளைக்கிழங்கெல்லாம் அறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க. உருளைக்கிழங்கு போட்டால் அப்படியே சிப்ஸ் மாதிரி என்ன பண்ணுறதுங்க, வெளியே வந்துடுதுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிப்ஸ் கடை இருக்குங்க. உருளைக்கிழங்கு அன்றைக்கெல்லாம் வெட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் எடுத்து 1 கிலோ உள்ளே போட்டால் 2 நிமிஷத்தில் சிப்ஸ் உருளைக்கிழங்கு போல் என்ன பண்ணிடுச்சுங்க, வந்துடுச்சு. இப்போ காய்கறி வெட்டுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, மிஷினுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள்லாம் காய்கறி என்ன பண்ணியிருப்பீங்க, வெட்டியிருப்பீங்க. எத்தனை பேர் வெண்டைக்காய் வெட்டியிருக்கிறீங்க? வெண்டைக்காய் வெட்டுற வேலை ஒன்றும் ஒரு பெரிய வேலையும் கிடையாது, சீக்கிரமாக வெட்டிடலாம். இந்த வெண்டைக்காவை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? வெட்டிருக்கிறீங்க. அதுக்குள்ளே எத்தனை லேயர் இருக்குது தெரியுங்களா? 2. வெண்டைக்காய் பிக்சர் சாம் போடுவார் நமக்கு. பாருங்கள், வெண்டைக்காய் பாருங்கள் எத்தனை லேயர் இருக்குங்க, 5 லேயர் இருக்குது. 5ஆவது மாதன்றதுனால இந்த வெண்டைக்காவை நீங்கள் மறக்கக்கூடாது. இனி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் முடிக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு வெண்டைக்காய் கொழும்பு தான், என் வீட்டை தவிர. ஸோ இந்த வெண்டைக்காய் பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளிலேயும் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மனுஷனுடைய கைகளில் 5 விரல்களை வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த 5 விரல்களிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 3 லேயர் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள், நீங்களே உங்கள் கையை பாருங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு கையை பார்த்து, முகத்தையே கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கிறோம். கையில் எத்தனை லேயர் இருக்குங்க? 3 லேயர் இருக்குங்க. இப்போ இந்த வெண்டைக்காயில் எத்தனை லேயர் இருக்குங்க? 5 லேயர் இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் பாருங்க, உள்ள இருக்கிற விதைகளை சூழ்ந்திருக்கிறது இந்த வெண்டைக்காய். அப்படின்னா என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதையா இருக்கிறபடினால அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் ரொம்ப டீட்டெயிலாக தான் பண்ணியிருக்கிறாருங்க.
என் மகளுக்கு ரொம்ப பிடிச்ச காய் முருங்காய். 1 கிலோ முருங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் காலி பண்ணி வெறியும் குச்சியை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோ டேலண்டான ஆளுங்க. முருங்காய் பிக்சரை கூட போட போகிறேங்க. இப்போது முருங்காய் பிக்சரை பாருங்கள். எனக்கு முருங்காய் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் முருங்காய் சாப்பிட்ருக்கிறீங்க? அதில் எத்தனை லேயர் இருக்குது பார்த்தீங்களா? 3 லேயருங்க. எத்தனை லேயருங்க? இந்த 3 லேயரும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே இருக்கிற சீடு யாருன்னா, அந்த வித்து யாருன்னா, தேவனுடைய வித்தாகிய நீங்களும் நானும் தான். அவருடைய சாயல் உங்களையும் என்னையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் கடவுள் சூழ்ந்திருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்போ வெண்டைக்கால் 5 லேயரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் பலர் வெண்டைக்கால் 5 லேயர் இருக்கா 3 லேயர் இருக்குதான்றதை என்ன பண்ணியிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே நீ காய்களை வாங்கும் பொழுது எத்தனை லேயர் உண்டு என்று பார்த்து வாங்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். அப்போது இந்த மாதம் 5வது மாதம் இருக்கிறதுனால நீங்கள் 5 நாள் வெண்டைக்காய் சாப்பிடும்படிக்கு உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. வயிறு சுத்தமாயிடும். நீங்கள் போய் டாய்லெட்டில் உட்கார்ந்த உடனே ஃப்ரீடமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததை உங்கள் வாழ்வில் சாதிக்க வெண்டைக்காய் உங்களுக்கு உதவி செய்வதாக. சரி, நான் வெண்டைக்காய்க்கு போல. இப்போது இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கரத்தை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இந்த தேவனுடைய கரத்தை குறித்து 2-3 இடத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர் எழுதும் பொழுது ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன பண்ணல, குறுகி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரம் என்று ஏசாயா இங்கே எழுதும் பொழுது அதோடு கூட ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாரு. கர்த்தருடைய கைக்கு பின்பதாக ரட்சிப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இப்போ இந்த மாதம் ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும், எங்கள் அம்மா ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்ன்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கின்ற நபர்களையோ ரட்சிக்கும்படிக்கு கர்த்தருடைய கரம் இன்றைக்கு கிரியை செய்ய போகின்றது. இப்போ இந்த ரட்சிப்பு என்று பார்க்கும் பொழுது இதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 15ஆம் வசனம் 59. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலக்குகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி நம்முடைய பகைஞருக்கு பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கு சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கோ யாக்கோபில் மீறுதலை திருப்புகிறவர்களுக்கோ வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 59ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு என்ன வாச்சுங்க, ரட்சிப்பானது. நல்லா கவனிக்கணுங்க. அப்போ கை என்று பயன்படுத்தும் பொழுது, புயம் என்று பயன்படுத்தும் பொழுது ரட்சிப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்போ இந்த கைனா யாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம படிக்க போகின்றோம்.
அதே ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய கரத்தை அவர் ஆங்காங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய கரம் என்று எழுதும் பொழுது எங்கெங்கெல்லாம் தேவனுடைய கரத்தை அவர் பயன்படுத்துகிறாரோ அங்கு சால்வேஷன், ரட்சிப்பு என்கின்ற வார்த்தையை அங்கு சேர்க்கின்றார். அப்போ கர்த்தருடைய கரம் தான் ரட்சிப்பு. கரம் என்பது என்ன என்பதை இன்றைக்கு உங்களோடு கூட வார்த்தையிலே பேச போகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் 23ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அதுக்கு முன்னாடி வசனம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்ப கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. கர்த்தருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பானது. அப்ப கர்த்தருடைய புயம் யாருன்னா தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய புயமா இருக்கின்றார். The Son of God is the hand of the Lord. தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய கரமாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரமாகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தான் ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. இதோ என் கரத்தை ரட்சிப்பாக இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றேன். பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு, வியாதியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு, மரணத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படிக்கு, உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படிக்கு தேவனுடைய கரமாகிய கிறிஸ்துவே ரட்சிப்பாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப கர்த்தருடைய கரம் உங்க பேர்ல இருக்குதுன்னா அவருடைய கரத்தை மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பல, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்கு அவர் தயவாக அனுப்பியிருக்கின்றார், கிருபையாக அனுப்பியிருக்கின்றார், நன்மையாக அனுப்பியிருக்கின்றார். ஆகவே தான் இயேசு உயிரோடு கூட எழுந்து தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 12:38 வாசிங்க. John chapter 12 verse 38 ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க. கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு 51ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. அதே 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை, யாருமே இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டு அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:1ஆம் வசனம் சொல்லுகின்றது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த 3 வசனத்தையும் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் பொழுது எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் சொல்லி, இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய
கர்த்தருடைய புயமாய் ரட்சிப்பாக இந்த உலகத்திற்கு வந்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறவராகவும் வியாதியில் பலவீனப்பட்டவர்களை சுகப்படுத்துகிறவராகவும் குஷ்டரோகமாயிருந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து அவனை தொட்டு என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் குஷ்டரோகியை தொடக்கூடாது, அது தீட்டு. ஆனால் பிரதான ஆசாரியராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய கரமாய் இறங்கி வந்து குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி பிரமாணத்தை மாற்றியவர், பிரமாணத்தை நிறைவேற்றியவர் அதே தேவகரமாகிய இயேசு கிறிஸ்து. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அவர் கரமாய் வந்து உதவி செய்து உங்களை தொட்டு விடுதலை செய்து ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர வைத்து உங்களை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கின்றார். இந்த மாச கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்விலே கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ ஏசாயா 59ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்போ நிறைய காரியங்கள் ஆண்டவர் இங்க சொல்றாருங்க. நியாயம் என்கின்ற வார்த்தையை சொல்றாருங்க. நீதி தூரமாய் நின்றது, நீதி என்கின்ற வார்த்தையை சொல்றாருங்க. சத்தியம் சத்தியம், நியாயம், நீதி, சத்தியம். யாருங்க நியாயம் நீதி சத்தியம்? கிறிஸ்து தான் நியாயம், கிறிஸ்து தான் நீதி, கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவினால் வரும் நீதியே நமக்கு தேவ நீதியை கொண்டு வருகிறது. அப்ப ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, தேவனுடைய நீதியானது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள் வருகின்றபடியினால தேவனுடைய நீதி, விசுவாசத்தினால் வருகிற நீதி உங்களை பிழைக்க வைக்கிறது. அதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய நீதி அல்ல, தேவகரமாகிய கிறிஸ்து சிலுவையிலே நியாயமாய் நீதியாய் சத்தியமாய் வெளிப்பட்டபடியினால தேவனுடைய நீதி உங்களுக்குள் வந்து உங்களை பிழைக்க வைக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் இல்லை, பூமியில அன்னைக்கே இல்லை. சத்தியம் இல்லை, நியாயம் இல்லை, நீதி இல்லை. ஆகவே தான் தேவன் தம்முடைய கரமாகிய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார் என்று சொன்னால் இந்த கரத்தை ரட்சிப்பாகவே அனுப்பினார். இப்போ கர்த்தருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாய் இருந்தது என்று சொன்னால் கிறிஸ்து ரட்சிப்பாக மாம்சமாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார் என்று அர்த்தம். 3 காரியத்தை சொல்லி உங்களுக்கு சீக்கிரமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன பண்ணுதுங்க, மறைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஒரு சில காலங்கள் ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டார். இப்போ அதை விட கொடூரமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் முகத்தை மறைக்கிறது ஒன்றுமே கிடையாது. அவருடைய முகத்தில் தயவு இருக்குது, இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது. அவர் முகத்தை மறைச்சிட்டா நம்ம எங்கே போவோம்? அப்போ தேவனுக்கு முன்பாக நமக்கு முன்பாக பிரிவினை இருந்தது என்று சொல்லுகின்றது. இந்த பிரிவினையை தகர்க்கும்படிக்கு தான் தேவனுடைய கரமாகிய ரட்சிப்பாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அப்போ மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிற ஒரு காரியம் என்னன்னா அக்கிரமம். என்னங்க? இனிக்விட்டிஸ், அக்கிரமங்கள். அக்கிரமம்னா அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல விரும்பலைங்க. அக்கிரமம், பாவம், இதை வேறு பிரசங்க யாருன்னா பண்ணுவாங்க. நான் அதை பேச மாட்டேங்க. கிறிஸ்துவை பற்றிய மத்தையே பேசுவேங்க. இப்போ இந்த அக்கிரமத்தை ஆண்டவர் எப்படி தகர்த்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஸ்க்ரீனில் வருங்க உங்களுக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்லா கவனிங்க. ஏசாயா 59 2ஆம் வசனத்தில் அக்கிரமம் என்ற வார்த்தையும் பாவம் என்கின்ற வார்த்தையும் என்ன செய்தது என்று சொன்னால், அக்கிரமம் நமக்கும் தேவனுக்கு முன்பதாக பிரிவினையை உண்டாக்கியது,
பாவம் நமக்கும் தேவனுக்கு முன்பதாக அவர் செவி கொடாதபடிக்கு மறைத்து போட்டது. நம்மை ஆண்டவர் ஒன்றும் செய்யல. நமக்கு முன்பதாய் நின்ற அக்கிரமத்தையோ பாவத்தையோ சிலுவையிலே அவர் கொன்றார். 14ஆம் வசனத்தில் அதில் எழுதுறாருங்க, அதே அதிகாரம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அப்போ நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருந்தது. பிரிவினை இருந்ததுனால சமாதானம் இல்லாமல் இருந்தது. மனுக்குலத்திற்கு தேவனுடைய சமாதானம் இல்லை. அவரே நம்முடைய சமாதான காரணராகி. He became our peace. He became our salvation. தேவனுடைய கரமே அவருக்கு ரட்சிப்பானது. அவரே சமாதான காரணரானார். அப்ப இங்க ரெண்டு இடத்துல யாரை பத்தி சொல்றார்னா, கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார். கிறிஸ்து நம்முடைய சமாதான காரணராகி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, சத்தமா வாசிக்கணும் இந்த வசனத்தை, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து. அப்போ அக்கிரமம் நமக்கு முன்பதாக நின்றது. நான் செய்தாக்கிறமோ, எங்க அப்பா செய்தாக்கிறமோ, எங்க தாத்தா செய்தாக்கிறமோ, எங்க பாட்டை செய்தாக்கிறமோ, என் பூட்டை செய்தாக்கிறமோ, தலைமுறை தலைமுறையாய் அக்கிரமமானது நடுவே பெரிய சுவராக மதிலாக நின்றது. இந்த சுவரை யாராலும் இடிக்க முடியல. இந்த சுவரை இடிப்பதற்காகத்தான் தேவனுடைய கரமாகிய தம்முடைய கிறிஸ்து குமாரனாகிய கிறிஸ்து ரட்சிப்பா இந்த உலகத்திற்கு அனுப்பினார். சிலுவையிலே அவர் இந்த சுவரை, இந்த பிரிவினையை, நடு சுவரை உடைத்தார். இன்னைக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலோ, எப்படிப்பட்ட சுவர் உங்க வாழ்க்கையில தேவனுடைய நன்மையை தடுத்தாலோ, தயவை கிருபை தடுத்தாலோ, தேவ குமாரனாகிய தேவ கரமாகிய கிறிஸ்து இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேறாம இருந்தா இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படும். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சட்ட திட்டங்களை வாசிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை, நல்ல கவனிங்க, பகையை, நமக்கும் தேவனுக்கு முன்பதாக பகை இருந்தது. சிலுவையிலே பகையை கொண்டார், மனுஷனை அல்ல. உங்களை கொல்லலைங்க. உங்களுக்குள்ள பிசாசு ஒரு பாவத்தையும் அக்கிரமத்தையும் கொடுத்து தேவனை விட்டு உங்களை பிரிச்சா இல்லைங்களா, அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் இயேசு சிலுவையிலே கொன்றார். அதுதான் தேவ கரம். அந்த தேவ கரம் தான் குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ அவர் கொன்னது உண்மைனா நீங்க பிழைக்கிறது உண்மைங்க. அவர் கொன்னது உண்மைனா நீங்க வாழ்வது உண்மை. அவர் கொன்னுட்டாருங்க. அவர் கொன்னுட்டார், சொல்லுங்க, கொன்னுட்டாருங்க. அவர் முடிச்சிட்டாருங்க. கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கோ சமீபமாயிருந்த அவர்களுக்கோ சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து, அந்தபடியே நாம் இரு திறத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கோ உங்களுக்கோ விரோதமாய் நடுவில் இருந்த அக்கிரமாகிய சுவரை உடைத்து இப்போ பிதாவினிடத்தில் கொண்டு வந்து தேவனுடைய கரமாகிய கிறிஸ்து உங்களை சேர்த்திருக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, சாதாரணமான ஆட்கள் கிடையாது நீங்க. இப்போ இதெல்லாம் எதை செய்ததுன்னா இந்த கரம் தான் செய்தது. கரம்னா கிறிஸ்து தான் தேவனுடைய கரமா இருக்கிறார். இதை எப்படி செய்தார் ஆண்டவர்? ரோமர் 8 அதே பவுல் ரொம்ப சூப்பரா விளக்குறாருங்க எப்படி செய்தார் என்று. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். என்னை நல்லா கவனிங்க, என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாகிட்டு. ஏசாயா 59:2 சொல்லுகின்றது, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கியது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்தது. இங்க ரோமர் 8:2 சொல்லுகின்றது, கர்த்தருடைய வார்த்தையிலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கியது சொன்னா, அக்கிரமம் தகர்க்கப்பட்டது, பாவம் தகர்க்கப்பட்டது. இப்பொழுது தேவனுடைய செவி எனக்காக நான் கேட்கிறவைகளை கேட்கிறது. கேட்பது மாத்திரமல்ல, அவருடைய கரம் எனக்காய் காரியங்களை செய்து முடிக்கிறது. இனி முகத்தை நான் பின்னோக்கி அல்ல, பாவம் உடைக்கப்பட்டதுனால, அக்கிரமம் உடைக்கப்பட்டதுனால மறைக்கப்பட்ட தேவனுடைய முகம் இன்றைக்கு எனக்கு நேரடியாக தெரிகிறது. தேவனுடைய முகம் சூரிய பிரகாசத்தை போலது. தேவனுடைய முகம், கர்த்தருடைய முகத்தை பார்த்தால், அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. அவருடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க மற்ற முகத்தை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருங்க, மற்ற முகத்தை பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் வரலாம். ஆனால் இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஏசாவும் யாக்கோபும் அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் நைட்டு யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார், முகமுகமாய் பார்த்தார். பார்த்துட்டு தான் சகோதரனை போய் பார்க்கும் பொழுது சகோதரன் சொல்லுகின்றான், உன்னுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் மற்றவர்களை தேவ தூதராக பார்ப்பார்கள், எதிரிகளாக அல்ல, மீட்பர்களாக அல்ல. கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் மற்றவர்களை தேவ சாயலாகவே பார்ப்பார்கள். இப்போ தேவனுடைய கரம், கிறிஸ்து தான் தேவனுடைய கரம். இந்த ரோமர் 8:2 பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கி, அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றார். சொல்லுங்க, அது எப்படிங்க? அது எப்படி எனில், இல்ல எல்லாரும் சொல்லுங்க, அது எப்படிங்க? அது எப்படிங்க? சில பேர் கேட்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அது எப்படிங்க? கடவுள் எப்படிங்க மனுஷனாக முடியும்? நிறைய பேர் கேட்க, அது எப்படிங்க? கடவுள் மனுஷனானதுனால தான் அவர் கடவுள். கடவுளுக்கு மனுஷனாக முடியலன்னா அவருக்கு சக்தி இல்லை, மனுஷனாக முடியாதுன்னு அர்த்தம். கடவுள் மனுஷனாகவும் மாறுவார், ஆதலால் தான் அவர் கடவுள். இயேசுவால மறிக்கவும் முடியும், உயிரோடு கூட எழவும் முடியும், உயிரோடு கூட எழுப்பவும் முடியும். அதனால தான் அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நான் செய்யக்கூடாததை, பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்னால நிவர்த்தி செய்ய முடியாது. நான் செய்யக்கூடாததை எந்த மலைக்கு போனாலும் முடியாது, எந்த ஜோதியை பார்த்தாலும் முடியாது, எந்த விளக்கு ஏற்றினாலும் முடியாது, எந்த பாத யாத்திரை போனாலும் முடியாது, எந்த இடத்துக்கு நான் போனாலும் என்னால செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு, சொல்லுங்க, தேவகுமாரன் தேவனே செய்யும்படிக்கு, தேவகுமாரன் தேவனே செய்யும்படிக்கு தேவகுமாரனை பாவ மாம்ச சாயலாகவோ பாவத்தை போக்கும் பலியாகவோ அனுப்பி, சொல்லுங்க, மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்தார். அருமையான சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கைக்காக ஒருவேளை விமோச்சனத்தை தேட மலைமலையா நீங்க ஓடலாம், கோயில் கோயிலா நீங்க போடலாம், கோயில் குலகுலமா நீங்க சுத்தலாம், பலவிதமான பலிகளை செலுத்தலாம். இந்த பலிகளினாலும் இந்த நீங்கள் செய்கின்ற எந்த முயற்சினாலும் உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. ஆகவே தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் ஒரே பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி, மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் என்னுடைய பாவத்தையும் எங்க அப்பாவுடைய பாவத்தையும் உலகத்தினுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவருடைய சரீரத்தின் மேல் வைத்து, அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கினதுனால
பாவத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்த்தார். You are completely delivered by the sacrifice of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண பலியினாலே நீங்கள் முழுவதுமாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. நேரம் முடிஞ்சிடுச்சு, 4 பக்கம் இருக்கு. அதனால் இந்த மாதம் தேவனுடைய கரம் உங்களுக்காய் கிரியை செய்யும். இந்த மாதம் தேவனுடைய கரத்தை என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. 2 வார்த்தையை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கிறிஸ்துவின் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஏன் கிறிஸ்துவின் கையில் ஆணி அடிக்கப்படணும்? கால்களில் ஏன் ஆணி அடிக்கப்படணும்? ஆணி எதில் செய்வாங்க? இரும்பில் செய்வாங்க. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை நீங்கள் ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லும் பொழுது பல பொருட்களை சொல்கிறார். என்னென்ன காரியங்களை பயன்படுத்தணும், பொன் தகட்டால் மூடணும், என்ன கட்டையை பயன்படுத்தணும், எல்லாவற்றையும் டீட்டெயிலாக சொல்கிறார். ஆனால் இரும்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். இரும்பு எதை காண்பிக்கிறதுனா பாவத்தினுடைய நியாய தீர்ப்பை குறித்து காண்பிக்கின்றது. ஆகவே தான் இரும்பு என்ன பண்ண மாட்டாங்க, எந்த இடத்துலையும் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம ஸ்கூலில் பெல் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. பெல் அடித்தா நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதுனால அங்கே பெல் அடிச்சிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாமே முடிந்தது. அவருடைய கரத்திற்குள்ளாக பாவமும் அக்கிரமும் அவருடைய கரத்திற்குள்ளாக அடிக்கப்பட்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 23:46 சொல்றாரு, கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில், எங்க கொடுக்குறாருங்க? In thy hand I hand over my spirit. இப்போ கை குறித்து நிறைய இருக்குங்க. அதனால் இதோடு கூட நான் முடிக்கின்றேன். இந்த மாதம் தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்விலே வெளிப்படும். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமம் பாவம்தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக சுவரை போல நின்று அவர் கேட்கக்கூடாதபடிக்கோ அவர் பார்க்கக்கூடாதபடிக்கு தடையாக இருந்துச்சு. உங்களை ஆண்டவர் அடிக்கலை, நடுவில் நின்றிருந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் சிலுவையில் தேவ கரமாகிய கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனை அனுப்பி அவரை அடித்ததன் மூலமாக திரைச்சீலை கிழிக்கப்பட்டு தேவனை முகமுகமாய் பார்க்கிறீர்கள். தேவனுடைய கரத்தின் நன்மையை புசிக்கின்றீர்கள். இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாஸ்டர் முன்பதாய் வந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தாரோ அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்மை ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை அனுப்புவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். உண்மையாலுமே நானே புதுசாக கேட்குறேன். அதனால் எனக்கு நிறையா டச் பண்ணுச்சு. அவர் பேச பேச ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கும் எல்லாருடைய பாவமும் இன்றைக்கி மன்னிச்சிட்டார் ஆண்டவர். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம செஞ்ச காரியத்தை, சரிங்களா? திருப்பி அவர் சொல்கிறாரு, சமாரிய ஸ்திரீ சொன்ன மாதிரி, இனி நம்ம ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கலாம். நம்ம எல்லாம் நீதிமான்னு சொல்லணும். அருமையான ஒரு நல்ல, நீங்கள் எல்லாம் நம்ம சர்ச்சுக்காரங்க, உங்களுக்கு சாயந்தரம் நாங்கள் நல்ல ஒரு மட்டன் பிரியாணி கொடுக்க விரும்புகிறோம். என்னங்க இப்படி எல்லாம் சந்தோஷப்படுங்க. இதே செய்தி சாயந்தரம் ஆன்லைன் சர்வீஸில் வரும், சரிங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டது சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும், மத்தியானம் சாயந்தரம் மட்டன் பிரியாணி இருக்குது, ஜீரணமாகும். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆன்லைனில் அதை கேளுங்க, மறந்துடாதீங்க. கரெக்டாக 6 to 7:30 இதை கண்டினியூ பண்ண சொல்கிறோம்.
நமக்கு ஆசீர்வாதம். அதனால் கடவுள் ஏசப்பா நம்ம சர்ச்சை பார்த்து சொல்கிறது, இனி நீ பாவம் செய்யாத. சரிங்களா? ஒரு பெரிய நல்ல ஒரு சத்தியம், விரிவான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்தார். புரிஞ்சுக்க முடியாத சத்தியம். நானும் கூட குறுகி போகவில்லைங்கிறத படிச்சிருக்கிறேன்.